காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குவீரே. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குவீரே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறே. விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். வேண்டும் போது செவி சாய்க்கிறே. என்
அறிந்து கொண்டே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் உங்களை கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். நாம் யாவருக்கும் தெரிந்த லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39 நாம் பார்த்தால், அவள் இருந்த வீட்டில் அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். யார்? மரியாள். ஒரே குடும்பம்தான், ஒரே வீடு தான். ஆனால் மார்த்தாளுடைய லைன் வேற. ஒரே வேலை, ஒரே அலைகளிப்பு, என்ன செய்கிறன்னு தெரியல. அதே வீட்டில் தான் மரியாள் ஒரு டென்ஷன் இல்லாமல் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால், தேவையானது அதுதான் ஆண்டவரே சொல்லி நல்ல பங்கு என்று அவளை பாராட்டினார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு உட்காரவே நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை. ஒரே மெஷின் வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தூங்கினாலும் கூட சிந்தனை தூங்குறதில்லை. கண்ட கண்ட நினைவுகள், கெட்ட கனவுகளால் அலைகழிக்கப்படுகிறோம். உட்கார நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று மாற்றி தினந்தோறும் நமக்கு இதாக இருக்குது. ஒரு அலைகளிப்பு, ஒரு போராட்டம். மனிதனுக்கு ஆண்டவர் 6 நாள் வேலையை கொடுத்துட்டு 7ஆவது நாள் ஓய்வு எடுக்க சொன்னார். ஓய்ந்திருப்பார், இளைப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் வேலைக்கு போ, சாயந்தரம் திரும்பி வந்துரு, இரவு இளைப்பாறுதல் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி மிஷின் லைஃப், ஒரு அலைகளிப்பு, அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்கு இந்த அலைகளிப்பு ஓட்டம்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உங்கள் சுகத்தை விரும்புகிறார், சமாதானத்தை விரும்புகிறார். ஆனால் சாத்தானை பாருங்களேன், மத்தேயு 12:43 பார்க்கும்போது அந்த சாத்தானை பற்றி வேதம் சொல்லுகிற, அவன் இளைப்பாற வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாற இடம் தேடியும் கண்டடையாமல், இளைப்பாறுதலுக்கே இல்லை, அலைகளிக்கப்படுகிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான், அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? சாத்தானுடைய வேலையாக தான் ஒரு மனுஷனை சமாதானத்தை கெடுக்கணும், பயத்தை கொண்டு வரணும், அலகழிச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த கர்த்தருடைய காரியத்தில் அவன் கவனம் செலுத்தாதபடி சிதறடிக்கிறவன். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டார், கொன்னுட்டார். அப்போ ஆண்டவருடைய கோபம் வந்து, உன் சகோதரனுடைய இரத்தப்பழி கூக்குரலிடுகிற என்ன செய்தாய்? அப்போ தான் ஆண்டவர் கோபமாக சொல்கிறாரு, நீ நாடோடிய அலைவாய், நான் பூமியில் நிலையற்றவனாய் அலைவேன். ஒரே ஓட்டம் ஓடுறான், திராட்சை தோட்டம் பயிரிடுகிறான், தண்ணி பாய்ச்சிக்கிறான், ஓடுறான், உழைக்கிறான், பிஸ்னஸ் பண்ணுறான், எந்த முன்னேற்றமும் இல்லை. அலைகளிப்பு. இன்றைக்கி இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் மனிதர்கள் அலைச்சலில் நிம்மதி இழந்து, பலத்தை இழந்து, சுகத்தை இழந்து வாழ்கிற இந்த உலகத்தில் மரியாளை பாருங்களே, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அதனால் நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க, சாத்தான் ஒரு மனிதனை அட்டாக் பண்ணும்போது, தாக்கும்போது நேரடியாக வந்து மல்லு கட்டி சண்டை போட்டு கீழே தள்ளி நான் ஜெயிச்சுட்டே பாரு அப்படிலாம் சொல்ல மாட்டான், அலைகழிச்சிருவான். மார்க் 5ஆம் அதிகாரம் 2-3 பாருங்கள்,
பிசாசு பிடிச்ச ஒரு லேகியன். அவன் கல்லறைகளில் தான் குடியிருப்பான். சங்கிலிகளால் கட்டி வச்சிருந்தாங்க. தண்ணியே கீரிக்குவான், இளைப்பாற இடம் இல்லை, ஓடிக்கிட்டே இருப்பான், கூச்சலிட்டு கத்துவான். அவனை அடக்க ஒருவனாலும் முடியலை. ஆனால் இயேசு அவனை தேடி போய் பொல்லாதாவிய வெளியே போன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15 பார்க்குறோம். பிசாசு பிடித்த லேகியன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருந்தான். இதுவரையும் அப்படியே அலைஞ்சி குக்குரலிட்டு ராத்திரியும் பகலும் செல்ஃபோனுக்கு அடிமையாகி அப்படியே இதை உருட்டி அதை உருட்டி பார்த்து அவன் இப்போ உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறிட்டானா. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தரை நேசிக்கிற அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய பாக்கியத்தை பூமியில் கொடுக்குறார். என்ன தெரியுமா? அதான் ஜெப நேரம். அவர் பாதத்தில் அனுதினமும் உட்கார்ந்து அந்த ஆலோசனை கேட்கணுமா. 32ஆம் சங்கீதம் 8 பார்த்து, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், அறிவு புகட்டுவேன் என்றார். மீகா 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவனவன் தன் தன் திராட்சை தோட்டத்தின் கீழும் அத்திமரத்தின் கீழும் பயப்படுத்துதல் இல்லாமல் உட்காருவான். இன்னைக்கு அந்த பாதத்தில் உட்கார்ந்தாதான் நல்ல பங்கு. இப்படிப்பட்ட இந்த உட்காருகிற ஒரு வாழ்க்கைக்குத்தான் அலைகளிப்பு இல்லாமல், அலைச்சல் இல்லாமல், இழப்பு இல்லாமல் பலத்தோடு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றதான் ஆண்டவர் இந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் மரியாளை பற்றி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10:39 அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டார். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். சிறு வயதிலே தேவாலயத்துக்கு போகும்போது அந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து வேத பாதகர்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லுவதை கேட்பதும் வினவுவதுமாயிருந்தாள். ஆனால் யோசேப்பு மரியாளும் பாருங்க, அவங்க சொந்தக்காரங்களை உறவுகளை தேடி போயிட்டாங்க. இவர் அங்கே உட்கார்ந்து நான் என் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று தெரியலையா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தார். இன்றைக்கு பூமியில் நீங்கள் அலைகழிக்கப்படாதபடிக்கு, நீங்கள் அப்படியே அலையாதபடிக்கு, இழக்காதபடிக்கு, சமாதானத்தோடு நீங்கள் அவரை பின்பற்ற இயேசுவின் பாதத்தில் நல்ல பங்காகிய அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேளுங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். இப்படித்தான் பாபிலோன் தேசத்தில் தானியேல் பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் ஜெபத்திலும் உபவாசத்திலும் உட்கார்ந்து கர்த்தரை தேடினான். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததா? இப்படி நீங்கள் செய்தால் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி அலைகளிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை தந்து இந்த நாளில் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதத்தில் உட்காருகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார்களோ, ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த நாளில் இனிதை அற்புதமாய் நடத்தி ஆண்டவரே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல ஜெயத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.